இப்போ தானங்க காசு பணம் அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. அப்போல்லாம் பண்டம் மாற்று முறை தாங்க. கம்பு கொடுத்து சோளம் வாங்கிறது, நெல் கொடுத்து வரகு வாங்கிறது, இப்படி தாங்க அந்த காலத்து முறை. அதனால தான் பழைய ஜோதிட நூல்களில் நாம் தானியம் என்னைக்கெல்லாம் வாங்கினோம்னா மலை போல் நம்மக்கிட்ட தானியங்கள், அதாவது நவதானியங்கள் சேர்றது, உணவு தானியங்கள் சேர்றதெல்லாம் என்றைக்கெல்லாம் தானியத்தை வாங்கி வச்சோம்னா அதிகமாக தானியங்கள் நமக்கு சேரும் அப்படின்னு பழைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. துய்ய கேரளம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஜோதிட நூலுங்க. அதுலேயும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. காலப்பிரகாசிகை அப்படிங்கிற நூல்லையும் சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குது? மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம், மாசி மகம் நாம் சொல்கிறோம்ல அன்னைக்கு, அப்புறம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம், அப்புறம் தை மாதத்தில் வரக்கூடிய பூசம், தைப்பூசம் சொல்லுவோம், ஆவணி மாதத்தில் வரக்கூடிய திருவோணம், இந்த மாதிரி இந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நாட்களில் நாம் நெல் வாங்கி வச்சாலும் சரி, அரிசி வாங்கி வச்சாலும் சரி, அல்லது உளுந்து அது மாதிரி பயறு வகைகளை தான் வாங்கி வச்சாலும் சரி, அந்த தானியம் வற்றாமல் பல மடங்கு ஆகிட்டே போகும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், ரிஷப லக்னமாக அன்னைக்கு இருக்கணும். அதாவது தைப்பூசம் இருக்கிற அன்னைக்கு ரிஷப லக்னத்தில் இந்த மாதிரி உணவு தானிய பொருட்களை வாங்கி வச்சோம்னா அந்த தானியங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும், அழியாமல் இருக்கும், உயர்ந்து கொண்டே இருக்கும், செல்வ வளங்களும் நமக்கு பெருகி கொண்டே இருக்கும். இதை தானிய பர்வத யோகம் அப்படிங்கிற யோகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா பர்வதம்னா மலை, மலை போல தானியங்கள் குவிந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தானியார்வண யோகம் அப்படின்னு சொல்லி ஒரு யோகம் அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? லக்னத்தில் குரு இருக்கணும், 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கணும், சனி பகவான் 7ஆம் இடத்துல, சூரியன் 11ல், இந்த மாதிரி கிரக அமைப்புகள் கொண்ட நாளில் நாம் தானியத்தை வாங்கி சேமித்தோம்னா கடல் போல தானியம் இருக்கும், நம்மகிட்ட குறையவே குறையாது, அது மாட்டு சேர்ந்துக்கிட்டே இருக்கும், அள்ள குறையாமல் இருக்கும், அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நாட்கள்லாம் நாம் வாங்கி வைக்கும் பொழுது என்றைக்குமே உணவு பஞ்சம் வராது. அந்த அன்னபூரணி யோகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாமே நம்ம வீட்டில் இருந்துருக்கோம். இதெல்லாம் தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நாள் செய்வது நால்வர் செய்ய முடியாது. நமக்கு எத்தனையோ பேர் தெரிஞ்சிருக்கலாம், அதிகாரிகள் தெரிஞ்சிருக்கலாம், அரசாங்கத்தில் நமக்கு நெருக்கமானவங்க இருக்கலாம். ஆனால் அவங்கெல்லாம் செய்ய முடியாத விஷயங்களை நாளும் நட்சத்திரமும் கோளும் நமக்கு அதிகமாக செய்யும். அதை தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம வேலைகளை நாம் தொடர்ந்து செய்தோம்னா அவங்க நம்மளை தேடி வருவாங்க. நாம் அந்த அரசாங்கத்தையோ அல்லது அதிகாரிகளையோ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அதாவது செல்வ வளங்கள் எந்த செல்வமாக இருந்தாலும் தொடர்ந்து நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதாவது எந்தெந்த நட்சத்திரங்களில் பொருள் வாங்கணும், அது தங்கமாக இருந்தாலும் வெள்ளியாக இருந்தாலும் தானியமாக இருந்தாலும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் வாங்கலாம். திருவாதிரை, அதுக்கடுத்தது பூசம், உத்திரம், அதுக்கடுத்தது அனுஷம், அவிட்டம், அதுக்கடுத்தது உத்திராட நட்சத்திரம், சதயம், உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரங்களில் நாம் தங்கம் வாங்கினாலும் வெள்ளி வாங்கினாலும் அல்லது தானியங்கள் வாங்கினாலும் தொடர்ந்து அந்த இதெல்லாம் நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி தாராபலன் நல்லா இருக்கா, இந்த நட்சத்திரங்களில் நமக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரம் எதுன்னு பார்த்து அது மாதிரி வாங்கிட்டோம்னா தொடர்ந்து நமக்கு செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்குங்க. அதில் முக்கியமாக சில பாயிண்ட் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விஷ்டி சகுனி அப்படின்னு 2 கரணங்கள் இருக்குது. அந்த கரணம் இந்த நாட்களில் குறிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஜோதிடத்தை நாம் தெரிந்து கொண்டு நாம் தானியங்கள், தங்கம், வெள்ளி இவற்றையெல்லாம் சொல்லப்பட்டுள்ள நாட்களில் வாங்குவோம். சொகுசாகவும் கடைசி வரைக்கும் செல்வந்தனாகவும் வாழ்ந்து காட்டுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.